இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 டே 101க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது விஷ்ணு புலம்பல்ல இருந்து தான். இவர்கிட்ட ஃப்ரேம் வச்சாலே அவர் ஏதோ புலம்ப போகிறாரு அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். கடந்த 100 நாட்களாக என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை எதாப்பா கடைசி வரை பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் இதுவரை நோட்டீஸ் பண்ணலைன்னா அடுத்த ஒரு 4 நாள் இருக்கா அதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரேம் எப்போ கேமராவை விஷ்ணு மேலே வைக்கிறாங்களோ அவர் புலம்பிகிட்டே தான் இருப்பார். வீக்கெண்ட் ஷோவில் தவிர அவர் புலம்பல் மட்டும்தான் இருக்கும் அப்படி மாதிரி இருக்கு. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கானா பாலா எக்ஸ் கண்டஸ்டன்ட் அவர் என்ட்ரி ஆகிறாருப்பா. அவர் என்ட்ரி ஆகிறதே பாட்டோட தான் ஆரம்பிக்குது. பாட்டு பாடிட்டே உள்ளே வராரு. ஸோ இதை தாண்டி யார் வரா அப்படின்னு பார்த்தோம்னா மீண்டும் ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வராங்க. பூர்ணிமா. பூர்ணிமா கிளவுன் வேஷம் போட்டு ஜாலியாக உள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக உள்ளே ரகலை பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டு கிளவுனை கழட்டினா எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க. பூர்ணிமா என்ன டைவெல்லாம் அடிக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஆள் நீங்கள், இப்படி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஜாலியாக தான் இருந்தது அதுவுமே பார்க்குறதுக்கு. பூர்ணிமா போய் விஷ்ணுகிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, சாரி நீங்கள் பணசெல்லாம் வச்சுட்டு பேசுவீங்க அப்படின்னு அவங்கக்கிட்டேயும் தப்பாக தான்ப்பா பேசுகிறேன். ஏன் இப்படி பிளேம் கேமே விளையாடிட்டு இருக்கிறாரு கடைசி வரைக்கும் அப்படின்னு புரியல. கொஞ்ச நாச்சு நல்லதாக பேசுங்க அப்படின்னு விஷ்ணுவோட நல்லதாக பேசின சில விஷயங்கள் எடுத்து பார்த்தா அதுலேயும் எதையோ குறை சொல்லிட்டு கடைசியாக ஆமாம் அது நல்லதாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு தான் எனக்கு தோணுது. இந்த 102 நாள்லையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதுக்கு மேலே ஒரு 3 நாள் நினச்சி ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு அவர் ஏதாவது நல்லதாக பேசுகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். பிராவோவும் உள்ளே வந்தார். வினுஷா பூர்ணிமாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்கப்பா. நீங்கள் அந்த போர்டில் பிளாஸ்மா டிவியில் வினுஷாவுக்கு இதெல்லாம் அப்படி இப்படி இருக்குது, அதெல்லாம் நல்லா இல்லை, எனக்கு செட் ஆகலை அப்படின்னு நிக்சன் பேசினதா நீங்கள் என்ன ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. அவன் அப்படி பேசியிருக்கான், அவனை நிற்க வச்சு அறைய வேண்டிய விஷயம், அதில் கூட நீங்கள் சாஃப்டாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. நல்லதே கிடையாது, உங்கள் மேலே இருந்த ரெஸ்பெக்டே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வினுஷா லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கே இப்படின்னா நிக்சன்லாம் இன்னைக்கு வர போகிறாரு, என்ன ஆக போகிறாரோ தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வினுஷாவோட ரிவென்ச்சு இன்னும் முடியல அப்படிங்கிறதா, நிக்சனோட தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நிக்சன் வராரு, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாரு அவர் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததாக ஜோவிகா உள்ளே வந்தாங்க. ஜோவிகா உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு தினேஷ்ட கூப்பிட்டு போய் உட்கார வச்சு, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தீங்க, நீங்கள் வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்ல பாயிண்ட்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ தினேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரியோவில் இருக்கிறாரு. உங்களோட சோலோவாக நீங்கள் பேசினது எதுவுமே வெளிவரவே இல்லை, எதுக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆனதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசினதுக்கப்புறம் தினேஷை முடிச்சதுக்கு ஐயோட மாயா கிட்ட கூப்பிட்டு போய், மாயா எப்படி நீங்கள் அர்ச்சனா கூட சுற்றிட்டு இருக்கிறீங்க, உருண்டு புரண்டு ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை. நம்மளை என்னென்னலாம் பேசினாங்க ஞாபகம் இருக்கா, புள்ளி பண்ணோம், எங்களை எப்படி அட்டாக் பண்ணாங்க, அப்பெல்லாம் கூட நின்றுட்டு இப்போ நாங்களாம் போயிட்டோன்னு ஒன்றாயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களையுமே வச்சு செஞ்சதுக்கப்புறம் மாயா அர்ச்சனாட்ட போய் பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் என்னை புள்ளி பண்ணீங்கல்ல, கேங்காக விளாட்றோம் புள்ளி பண்ணீங்கல்ல, அப்படி ஒரு புள்ளி பண்ண அப்புறம் நீங்களே எங்கள் கூட இப்போ கேங்காக இருக்கோம், நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறது எனக்கு கான்ட்ராக்டாக இருக்குது. புரியவே இல்லை, நீங்கள் எப்படி அப்படி சொல்லிட்டு இப்படி இருக்கீங்கன்னு புரியவே இல்லை, எது உண்மை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் லவ் யூன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னால் திரும்ப சொல்ல முடியல, நீங்கள் பண்ணதெல்லாம் தான் ஞாபகம் வருது. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் அவங்க உங்களை பார்க்குறக்கு எனக்கு வியர்டாக இருக்குது, அவங்களுக்கு எப்படி பண்ணீங்க ஆனால் நீங்கள் இப்போ என்கிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்குது அப்படிங்கிற சொல்லி அவங்களோட பம்பளை வச்சாங்க. அதுக்கு அவங்க சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்கப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அர்ச்சனா ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்க, சாரி அப்படின்னு கேட்டு. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது அப்படின்னாலும் அவங்களோட சாரி நியாயமாக கேட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இந்த ப்ராப்ளமை போய் அர்ச்சனா இன்னொருத்த பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு டாஸ்கில் அவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி இருந்ததோ இப்போ அப்படி தான் இருக்குது. மாயா என்கிட்ட பேசினது வேற ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வீக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு டாஸ்க் வச்சாங்கல்ல, இந்த வீக்கில் உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது, அதை கம்பேர் பண்ணுறப்ப மற்றவங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வச்சாங்களா, ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணுன்ட்டு அந்த டாஸ்கில் எல்லாருமே அட்டாக் பண்ணாங்க. அர்ச்சனா மட்டும் இல்லை, எல்லாரும் மற்றவங்கள அட்டாக் பண்ணாங்க. ஆனால் அர்ச்சனா மட்டும் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு பேசியிருந்தாங்கல்ல, இந்த வீட்டில் என்ன எப்படி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ மாயாவும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அது தேவையில்லாதது தான்.
ஒரு சாரின்னு கேட்டாங்க, மனம் திருந்தி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதையுமே ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கிறது அதனால். ஸோ அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இந்த 100 நாள் வந்து நடந்த சில விஷயங்கள், முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் வந்து ஃபோட்டோவாக நம்ம கார்டன் ஏரியாவில் வச்சுருக்கோம். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு வேறு லெவல் மெமரிஸாக இருந்திருக்கும் எல்லாருக்கும். எல்லாரோட இன்சிடென்ட்ஸ் வந்து ரவீனா உள்ளே வந்தாங்க, பிராவோ உள்ளே வந்தார் நேற்று. ஆனால் அவங்க 2 பேர் பெருசாக எதுவும் பண்ணல, அதனால தான் அவங்கள வந்து கடைசியாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து நிக்சன், விசித்ரா இவங்க எல்லாமே வரப்போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட ஷோவா இன்னைக்கு இருக்க போகுது 102வது நாள் அப்படிங்கிறத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.